மேஷ ராசி அன்பர்கள் உங்களுக்கு அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் 3ஆம் பாவத்துல இருக்கார். இந்த 3ஆம் பாவம் அப்படின்றது இளைய சகோதர தைரியஸ்தானம். அப்ப மேஷ ராசி அன்பர்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும். இந்த குரு அதிசார பயிற்சி அப்படின்றது அக்டோபர் 18ல இருந்து டிசம்பர் 3 வரைக்கும் ஆல்மோஸ்ட் அக்டோபர் முழுசுமே அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன யோசிப்போம், அட இஎம்ஐலையாவது ஒன்று வாங்கிக்கலாம், ஒரு கார் வாங்கிக்கலாம், ஒரு சின்ன காரா வாங்கிக்கலாம், நம்ம கம்ஃபர்ட்டா ஏசியில போகலாம் அப்படின்ற மாதிரி இந்த விதத்துல உங்களோட கம்ஃபர்ட் ஜோன் அதிகரிக்கும். இது பாத்தீங்கன்னா ஒரு விதம். இன்னொரு விதத்துல குழந்தை இல்லாதவங்களுக்கு நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தமும் ஏற்படும். இது அக்டோபர் 9 வரைக்கும் இந்த காம்பினேஷன் 5ஆம் பாவத்துல இருக்கு. அக்டோபர் 9க்கு அப்புறம் சுக்கிரன் பிரிஞ்சு 6ஆம் பாவத்துக்கு போயிடுவார். அப்ப இது பாருங்க கலத்திரஸ்தானம். இது உங்களுக்கும் உங்க மனைவிக்கும், உங்களுக்கும் உங்க கணவருக்கும், உங்களுக்கும் உங்க பார்ட்னர்ஸ்க்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை குறிக்கக்கூடிய பாவம். பட் அதுக்கு மேல அக்டோபர் 18 பாத்தீங்கன்னா சூரியன் இந்த காம்பினேஷனோட இணையறார். அப்ப சூரியன் பிளஸ் புதன் பிளஸ் செவ்வாய் இந்த காம்பினேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபுல் ஆன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, அக்டோபர் மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். இந்த அக்டோபர் மாத ராசி பலன்களை எப்படி நம்ம பாத்தீங்கன்னா டிவைட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, அக்டோபர் 18 வரைக்கும் ஒரு விதமான பலன், அக்டோபர் 18க்கு மேல பலன்கள் கொஞ்சம் மாறும். காரணம் என்ன அப்படின்னா, அக்டோபர் 18 குரு பகவான் அதிசாரமா பயிற்சி ஆகிறார். அதை பத்தி அது என்னங்க அதிசார பயிற்சி, நம்ம பாத்தீங்கன்னா பிளானட்டரி பொசிஷனோட உங்களுக்கு சொல்றேன், அப்போ உங்களுக்கு தெளிவா புரியும். உங்களுக்கு பாருங்க அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு ராசி மேஷ ராசி. மேஷ ராசி அன்பர்கள் உங்களுக்கு அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் 3ஆம் பாவத்துல இருக்கார். இந்த 3ஆம் பாவம் அப்படின்றது இளைய சகோதர தைரியஸ்தானம். அப்ப மேஷ ராசி அன்பர்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும். தைரியம் அதிகமாகிறதுனால நம்மளுக்கு பொதுவாக பாருங்க கான்ஃபிடன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு அப்படின்னா நம்மளால பல விஷயத்த சாதிக்க முடியும் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. அந்த விதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் 18 வரைக்கும் இந்த கான்ஃபிடென்ட் ரேட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். தம்பி தங்கச்சினால ஒரு சப்போர்ட், தம்பி தங்கச்சினால ஒரு அந்த சப்போர்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கலி இருக்கலாம், பிசிக்கலி இருக்கலாம், மென்டலி இருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு விதத்துல அவங்களோட சப்போர்ட் அப்படின்றது அதிகமாகும். அக்டோபர் 18 குரு பகவான் பாத்தீங்கன்னா 3ஆம் பாவம், அதாவது மிதுனத்துல இருந்து 4ஆம் பாவம் கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார். கடகத்துக்கு பயிற்சியாகி உங்களுக்கு 4ஆம் பாவம் கடகத்துக்கு பயிற்சியாகி உச்சம் பெற்று அமர்றார். உச்சம் பெற்று குரு பகவான் அமர்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அவரோட உச்ச பார்வை அப்படின்றது நிறைய விதத்துல ஆல்மோஸ்ட் எல்லா ராசிகளுக்குமே நல்லது செய்ய போகுது அப்படின்னு தான் சொல்லணும், பெரும்பாலான ராசிகளுக்கு. அந்த விதத்துல மேஷ ராசி அன்பர்கள் உங்களுக்கு பாத்தீங்கன்னா 4ஆம் பாவம் சுக தாயார் ஸ்தானத்துல குரு பகவான் உச்சம் பெற்று அமர்றார். ஸோ சுகஸ்தானத்துல குரு உட்கார்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன் ஏதோ ஒரு விதத்துல அதிகரிக்குங்க. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலியமா நான் சொல்றேன். இப்ப நீங்க பாருங்க மேஷராசி அன்பர்கள் உங்களோட ஆஃபீஸ்க்கு நீங்க டெய்லி பைக்ல போயிட்டு இருந்தீங்க, இல்லைன்னா கம்பெனி வேன்ல போயிட்டு இருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கம்பெனி வேன்ல போகும்போது உங்களுக்கு ஒரு சில கன்ஜெஷன்ஸ், மனசுக்கு பிடிக்காத ஒரு சூழ்நிலை அப்படின்றது இருக்கு. அதே மாதிரி டூ வீலர்ல போகும்போதும் டிராஃபிக்கு, வெக்காடு, நிக்க முடியல, கஷ்டம், வெயில், இப்படி ஏதோ ஒரு விதத்துல உங்களோட கம்ஃபர்ட் ஜோன் கஷ்டத்துல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த காலகட்டம் என்ன ஆகும், இந்த குரு அதிசார பயிற்சி அப்படின்றது அக்டோபர் 18ல இருந்து டிசம்பர் 3 வரைக்கும் ஆல்மோஸ்ட் அக்டோபர் முழுசுமே அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு அதாவது அக்டோபர் 18ல இருந்து அக்டோபர் முடியிற வரைக்கும் நம்மளுக்கு இந்த காலகட்டத்துல நம்ம என்ன யோசிப்போம், அட இஎம்ஐலையாவது ஒன்று வாங்கிக்கலாம், ஒரு கார் வாங்கிக்கலாம், ஒரு சின்ன காரா வாங்கிக்கலாம், நம்ம கம்ஃபர்ட்டா ஏசியில போகலாம் அப்படின்ற மாதிரி இந்த விதத்துல உங்களோட கம்ஃபர்ட் ஜோன் அதிகரிக்கும். இது பாத்தீங்கன்னா ஒரு விதம். இன்னொரு விதத்துல நான் பாருங்க ஒரு இங்கே இருந்து டெய்லி ஒரு ஒரு மணி நேரம் டிராவல் பண்ணி ஆஃபீஸ் போறேன். நான் பாருங்க பாரிஸ் கார்னர் ஆஃபீஸ் வீடு இருக்கிறது மடிப்பாக்கம். இப்ப நான் யோசிக்கிறேன், பாரிஸ் கார்னர் ஆஃபீஸ் நம்ம ஏன் ஆஃபீஸ் பக்கத்துலேயே வீடு ஷிஃப்ட் பண்ணிக்கூடாது, இங்கேயும் ரெண்டட் ஹவுஸ் தான், அங்கேயும் ரெண்ட் தான் பார்க்க போறோம், என்ன ஒரு ரெண்ட் 4000 ரூபாய் சேர்ந்து வரப்போகுது, பரவாயில்ல அப்படின்ற மாதிரி மாறிடுவீங்க. இந்த மாதிரி பாருங்க ஏதோ ஒரு விதத்துல நான் ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள் 2 எக்ஸாம்பிள் சொன்னேன். உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிளை நீங்க உங்களோட லைஃப் ஸ்டைல பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணி பாருங்க. ஏதோ ஒரு விதத்துல உங்களோட கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றது அதிகமாகும். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, குருனோட உச்ச பார்வை சனி மேல படுது. சனி பகவான் நவம்பர் 27 வரைக்கும் மீனத்துல வக்ரகதி அடைஞ்சுதான் இருக்காரு. இருந்தாலும் அவரோட வக்ர பார்வை கண்ணியில விழுது. அந்த அக்டோபர் 18ல இருந்து குருனோட உச்ச பார்வை சனியில விழுறதுனால சனியினால ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பாதிப்புகளும், பொதுவா சனி வக்ரகதி அடைஞ்சிருக்காரு
அப்படின் போது சனியினால பெரிய பாதிப்பு கிடையாது. நீங்க 7 நாட்டு சனியில இருக்கீங்க. சனி வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் உங்களை வந்து ஃப்ரீ பண்ணி விட்டுருக்கா நவம்பர் மாசம் 27ஆம் தேதி வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். பியாண்ட் தட் அவரோட வக்ர பார்வை வந்து பாத்தீங்கன்னா கண்ணில விழும். அந்த வக்ர பார்வையும் வந்து பாத்தீங்கன்னா நல்லிஃபை ஆகும் அக்டோபர் 18 இருந்து அக்டோபர் முடியிற வரைக்கும், அதாவது டிசம்பர் 3 வரைக்குமே அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? சோ இது ஒரு பிளஸ். அதுக்கும் மேல வந்து பாருங்க 4ஆம் பாவத்துல குரு பகவான் உச்சம் பெற்று உட்கார்றாரு அப்படின்னும் போது அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னா, மேஷராசி அன்பர்கள் உங்களோட அம்மானோட சப்போர்ட் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். அம்மாவுக்கு ரொம்ப நாள ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு. அந்த ஹெல்த் இஷ்யூஸ்ல ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது வரும். அம்மா உங்களுக்கு ஃபுல் ஃபிளெட் சப்போர்ட் அப்படின்றது பண்ணுவாங்க. இது ஒரு பிளஸ் இல்லைங்களா? ஸோ உங்களோட கம்ஃபர்ட்டும் அதிகமாகுது, உங்க அம்மானோட சப்போர்ட்டும் பரிபூர்ணமா கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அடுத்த பிளானட்டரி பொசிஷன் என்ன அப்படின்னா 5ஆம் பாவத்துல கேது, சிம்மத்துல கேது இல்லைங்களா? கேது பிளஸ் சுக்ரன் காம்பினேஷன். இது அக்டோபர் 9 வரைக்கும் கேதுவும் சுக்ரனும் 5ஆம் பாவத்துல இருப்பாங்க. இந்த 5ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க? பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அக்டோபர் 9 வரைக்கும் பிள்ளைங்க நம்ம கூட பெருசா ஒட்டுறது இல்ல, நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்யோன்யமா இல்ல, ஒரு விட்டேத்தியா தான் நம்மளை விட்டு இருக்காங்க அப்படின்னாலும் அதாவது அக்டோபர் 9 வரைக்கும் இந்த சுக்ரன் கேது இணைவு அப்படின்றது பிள்ளைங்க நம்ம கூட ஒரு சந்தோஷமா டைமை ஸ்பெண்ட் பண்ற மாதிரி ஒரு அமைப்பு அப்படின்றது அமையும். அதே மாதிரி பூர்வீகத்துல சொத்து பத்தி ஏதாவது இருக்குன்னா அது வரத்துக்கான ஒரு அமைப்பும் அமையும். நம்மளுக்கு பிள்ளை இருக்கு அப்படின்னா அந்த பிள்ளைய வெளிநாட்டுக்கு நம்ம ஒரு படிக்கிறதுக்கு அனுப்புறோம் அப்படின்னா அதுக்கான ஒரு பிராப்தமும் ஏற்படும். குழந்தை இல்லாதவங்களுக்கு நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தமும் ஏற்படும். இது அக்டோபர் 9 வரைக்கும் இந்த காம்பினேஷன் 5ஆம் பாவத்துல இருக்கு. அக்டோபர் 9க்கு அப்புறம் சுக்ரன் வந்து பிரிஞ்சு 6ஆம் பாவத்துக்கு போயிடுவார். அப்ப அக்டோபர் 9ல இருந்து கேது தனிச்சு 5ஆம் பாவத்துல இருப்பார். கேது தனிச்சு 5ஆம் பாவத்துல இருக்கும்போது திருப்பி பிள்ளைங்க வந்து பாருங்க நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அட்டாச்சா இல்ல, அவங்க பாட்டு அவங்க வேலையா இருக்காங்க, போனை தூக்கின்னு போனோடவே அவங்களோட லைஃப் ரன் பண்றாங்க, நம்ம கூட டைம்ஸ் நிறைய ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் திரும்பி தொடர ஆரம்பிக்கும். அதே மாதிரி பூர்வீக சொத்து பத்து ஏதாவது இருக்குன்னா அதுல பிரச்சனைகள் அப்படின்றது தொடர ஆரம்பிக்கும். நான் அதான் சொன்னேன், உங்களுக்கு நான் கன்ஃபியூஸ் பண்ண விருப்பப்படல, ரெண்டா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதனோட பலன் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த டேட்ஸை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா? சரி, அதுக்கு அடுத்து பொதுவாக உங்களுக்கு சுக்ரன் வந்து பாத்தீங்கன்னா 2 மற்றும் 7க்கு அதிபன். இவன் 5ஆம் பாவத்துல இருக்கு. அக்டோபர் 9 வரைக்கும் நிறைய நல்லது செய்வான். குடும்பத்துல ஒரு திடீர் தனப்பிராப்தி, குடும்பத்துல சந்தோஷம், மகிழ்ச்சி, கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம், இது எல்லாத்தையும் ஏற்படுத்துவான். வயசு பிள்ளைங்களா இருந்தா புதுசா லவ் வர்றது இதெல்லாம் ஏற்படுத்தும். இது அக்டோபர் 9 வரைக்கும். அக்டோபர் 9க்கு அப்புறம் 5ஆம் பாவத்துல கேது தனிச்சிருக்கான். அதனால நான் என்னென்ன மாதிரி ஒரு பலன்கள் வரும் அப்படின்றது சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் 6ஆம் பாவத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியன், புதன் வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் 2 வரைக்கும் தான் இருக்காரு. சோ நம்ம அவரை பெருசா சொல்லணும் அப்படின்ற அவசியம் இல்லை. 6ஆம் பாவத்துல சூரியன் இருக்காரு. இந்த ருண ரோக சத்ருஸ்தானத்துல சூரியன் அப்படின்னும் போது நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கண் சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பாருங்க தலைவலி, மைக்ரேன், இந்த மாதிரி இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. சனியினோட வக்ர பார்வை அவர் மேல இருக்கு அக்டோபர் 18 வரைக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் குருனோட உச்ச பார்வை வந்து சனி மேல வருது. அப்ப சனியினோட வக்ர பார்வையினால ஏற்படக்கூடிய பாதிப்பு குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அக்டோபர் 18 வரைக்கும் நம்ம கண் சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு, தலைவலி இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. ஹீட் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. சரி, அக்டோபர் 9 என்ன ஆவாரு, நம்மளுக்கு வந்து சுக்ரன் இந்த 5ஆம் பாவத்துல இருந்து 6ஆம் பாவத்துக்கு வந்து உட்கார்றாரு. 6ஆம் பாவத்துல நீச்சம் அடைகிறார். பொதுவா கண்ணினோட வீட்டுல புதன் உச்சம், சுக்ரன் நீச்சம். நீச்சம் அடைகிற சுக்ரன் சூரியனோட இணையறதுனால இது வந்து பாத்தீங்கன்னா நீச்சபங்க யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீச்சபங்க யோகத்தை பெறாரு அப்படின்னா என்னங்க, சூரியன் வந்து சூரியனோட சுக்ரன் இணைகிறாரு அப்படின்னும் போது சுக்ரன் நீச்ச பலம் பெற்று இருந்தாலும் பெரிய கெடுபலன்கள் அப்படின்றது செய்யறது இல்லை. ஓரளவுக்கு ஒரு பகுதி நல்லிஃபை ஆயிடுறாரு அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா? சரி, அதுக்கப்புறம் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி சூரியன் வந்து பாருங்க 6ஆம் பாவத்துல இருந்து 7ஆம் பாவத்துக்கு போறாரு. 7ஆம் பாவத்துல ஆல்ரெடி அங்க புதன் இருக்காரு. அப்ப 7ஆம் பாவத்துல புதனும் செவ்வாயும் இது வந்து தனித்து காம்பினேஷன் அக்டோபர் 18 வரைக்கும். புதனும் செவ்வாயும் அப்படின்னும் போது நிறைய வந்து பாத்தீங்கன்னா மனைவிக்கும் உங்களுக்கும் இது வந்து பாருங்க கலத்திர ஸ்தானம். இது உங்களுக்கும் உங்க மனைவிக்கும், உங்களுக்கும் உங்க கணவருக்கும், உங்களுக்கும் உங்க பார்ட்னர்ஸ்க்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை குறிக்கக்கூடிய பாவம். அப்ப சில பல காம்ப்ளிகேஷன்ஸ், பெருசா கருத்து வந்து பாத்தீங்கன்னா ஒத்து வராதது, கருத்து வேறுபடுகிறது, இந்த மாதிரி சில பல கான்ஃபிளிக்ட்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. பட் அதுக்கு மேல அக்டோபர் 18 வந்து பாத்தீங்கன்னா சூரியன் இந்த காம்பினேஷனோட இணையறார். அப்ப சூரியன் பிளஸ் புதன் பிளஸ் செவ்வாய் இந்த காம்பினேஷன் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, எனக்கும் எங்க மனைவிக்கும் நிறைய கருத்து வேறுபாடு இருக்கதாங்க செஞ்சிச்சு. எங்க மனைவிக்கு உடல் சார்ந்த உபாதைகள் இருக்கு. இப்ப நீங்க மேஷராசி ஜென்னா இருந்தா மனைவி, மேஷராசி லேடியா இருந்தா ஹஸ்பண்ட்.
எங்க ஹஸ்பண்ட்க்கு உடல் சார்ந்த உபாதைகள் இருக்குதான் செஞ்சுச்சு. ஹாஸ்பிட்டல் செலவு அப்படின்றது இருந்துச்சு, நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இருந்துச்சு, கண் சார்ந்த பிரச்சனைகள் இருந்துச்சு, கருத்து வேறுபாடு இருந்துச்சு. ஆனா இது எல்லாத்தையும் வந்து பாருங்க, என்னோட அதீத புத்திசாலித்தனத்தினாலையும் திறமையினாலையும் என்னோட ஆக்கப்பூர்வமான செயல்கள்னாலையும் சிந்தனையினாலையும் நான் வந்து பாத்தீங்கன்னா நல்லிஃபை பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அமையும். புரியுதுங்களா? இது இந்த பிளானட்டரி பொசிஷன் வச்சு பலன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராகு வந்து 11ஆம் பாவம். ஏறக்குறைய வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ராகு கேது பயிற்சி வரைக்குமே ராகு உங்களுக்கு லாபஸ்தானத்துல இருந்து நீங்க செய்யக்கூடிய தொழில அபரிவிதமான லாபங்களை கொடுக்க தான் போறாரு. விரயஸ்தானத்துல 7 நாட்டு சனி நான் முன்னமே சொன்ன மாதிரி வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. அக்டோபர் 18 வரைக்கும் அவரோட வக்ர பார்வை உங்களோட 6ஆம் பாவத்துல இருக்கும். அக்டோபர் 18க்கு மேல குருனோட உச்ச பார்வை அவர் மேல படுறதுனால அவர் நல்லிஃபை ஆயிடுவார். ஆன் தி ஹோல் எங்களுக்கு எப்படிங்க இருக்கு இந்த அக்டோபர் மாதம் அப்படின்னா, சின்ன சின்ன விஷயம் நான் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொன்னேங்க. அந்த சின்ன சின்ன விஷயத்துல நீங்க கவனமா இருக்கிறீங்க அப்படின்னா அக்டோபர் மாதம் இனிய மாதமா அமையும். வாழ்த்துக்கள்.